வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸோட வேல்யூஸ் படிக்க போறோம். ஓகேங்களா? அதை வந்து ட்ரிக்ஸ் மூலியமா ஷார்ட்கட் மூலியமா படிக்க போறோம். இது நமக்கு என்னைக்குமே மறக்காது. ஈவன் நீங்க எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸாம்ஸே கிளியர் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் மறக்காது. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஏன் படிக்கணும், இது படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ஃபபெட்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸில் இப்போ கோடிங் டிகோடிங்கில் உங்களுக்கு லாஜிக் பேஸில் வந்து கோடிங் வரும். ஓகேங்களா? இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து ஈஸியாக வரும். மெயின்ஸ் லெவல் போனீங்க அப்படின்னா ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டராக மாற்றிருக்கிறதுக்கு என்ன பேஸில் அவங்க என்ன லாஜிக்கில் அவங்க மாற்றிருக்காங்க நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது அங்கே டைம் டேக்கிங் ஆகும். இப்போ 1 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ கேட் அப்படிங்கிறத என்னென்னு மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி அப்படிங்கிறத எக்ஸாக மாற்றிருக்காங்க, ஏவை வந்து ஜெட்டாக மாற்றிருக்காங்க, டீயை வந்து ஜியாக மாற்றிருக்காங்க. பட் இப்போ நான் சியில் இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரை நான் கவுண்ட் பண்ணுவேனா, இன்பிட்வீன் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ அந்த டைமில் என் கூட எக்ஸாம் எழுதுற மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைமில் ஒரு ஈஸியாக இருக்க ஒரு சீட்டிங் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் அவங்க 5 மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 to 20 செகண்ட்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த வேல்யூஸ் கண்டிப்பாக நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போது கண்டிப்பாக செஷன் ஃபன்னியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிக்கு ஆப்போசிட் லெட்டர் தான் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ சிக்கு ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு மூலியமாக நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அது மாதிரி தான் படிக்க போகிறோம். இப்போ ஏக்கு ஆப்போசிட்ல ஜெட் இருக்குது, ஜிக்கு ஆப்போசிட்டில் டி இருக்குது, ஜிடி ஹாலிடேஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பிக்கு ஆப்போசிட்டில் கே வரும், இக்கு ஆப்போசிட்டில் வி வரும், என்னுக்கு ஆப்போசிட்டில் எம் வரும். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த வேல்யூஸ் தெரிஞ்சதுனால டக்கு நான் பார்த்தோன்னே கேவிஎம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி தான் சாரி, இப்போ இந்த ஆட் ஒன் அவுட் இருக்கு இல்லையா? ஆட் ஒன் அவுட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பார்த்தோன்னே +2 +2 +2 +2 +2 +3. ஸோ இதுதான் தப்பு அப்படின்னு போட்டுருவேன். இது எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ சியோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3, ஈயோட வேல்யூஸ் 5, ஜியோட வேல்யூஸ் 7. அப்போ இன்பிட்வீன்ல என்ன ஆகுது? +2 +2 ஆகுதா? அதே மாதிரி ஓவோட வேல்யூ 15, கியூவோட வேல்யூ 17, எஸ்ஸோட வேல்யூ 19. +2 ஆகுது, +2 ஆகுதா? இந்த வேர்டு பாருங்க, ஐயோட வேல்யூ என்ன? 9, கேவோட வேல்யூ 11, என்னோட வேல்யூ 14. இங்கே +2 ஆகுது, இங்கே என்ன ஆகுது? +3 ஆகுது. ஸோ நான் பெண்ணே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த லெட்டர்ஸை பார்த்து நான் அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா +2 +3 அப்படிங்கிற மாதிரி போட்டு என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? பார்த்தோன்னே 10 செகண்ட்ஸில் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது சக்சீடிங் லெட்டர், ப்ரெசிடிங் லெட்டர், செகண்ட் சக்சீடர் லெட்டர் அந்த மாதிரி நிறைய பார்ப்போம் இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வச்சு வரும், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வச்சு வரும், ஆப்போசிட் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணியும் மெயின்ஸ் லெவலில் கண்டிஷன் பேஸ்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே இந்த ஆல்ஃபபெட் நமக்கு ப்ளே பண்ண போகுது. இதை தாண்டி பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் 1 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்துருப்பீங்க. ஈவன் நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே W இருக்கா, எக்ஸ் ஒய் இசட், ஸோ இங்கே பேர் இல்லை. அடுத்து இங்கே O இருக்கா, PQRS T அப்படி கவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்து R இருக்கு, STUV இப்படி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸாமில் அந்த டைமிங் நமக்கு ஓடுற அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ W வேல்யூ 23, O வந்து 15, R 18, K 11, I வந்து 9, N 14, G வந்து 7. இதுதான் இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். இப்போ டபிள்யூலேருந்து பாருங்க, W தான் 23 நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அடுத்து வரப்போகிற லெட்டர்ஸில் கண்டிப்பாக 23 விட பெரிய வேல்யூஸ் தான் இருக்கணும். ஏதாவது நமக்கு இருக்கா? இல்லை. ஸோ ஆப்வியஸாக நமக்கு இங்கே பேர் வராது இல்லையா? அடுத்து ஓவை விட பார்த்தீங்கன்னா O 15 விட பெரிய நம்பர்ஸ் இந்த பக்கம் வரணும். ஆனால் என்ன இருக்குது, 18 மட்டும்தான் 15 விட பெருசாக இருக்குது. 15க்கு அடுத்த லெட்டராகவே என்ன வரணும், 16 தான் வரணும். ஆனால் 18 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இதுவும் பேர் கிடையாது. அடுத்து இப்போ 18 பாருங்கள், 18 விட பெரிய நம்பர் ஏதாவது இங்கே இருக்கா? இல்லை. ஸோ ஆப்வியஸாக பேர் கிடையாது. இப்போ 11 விட பெரிய நம்பர்னு பார்த்தா 14 மட்டும்தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், 11க்கு அப்புறம் 12 வரணும், 12க்கு அப்புறம் 13 தான் வரணும். ஆனால் 14 இருக்குது. இதுவும் பேர் கிடையாது. இப்போ நான் 9லேருந்து கவுண்ட் பண்ணுறேன், 9 விட பெரிய நம்பர் 14 மட்டும்தான். ஆனால் 9க்கு அப்புறம் என்ன வரணும், 10 வரணும். என்ன இருக்குது, 14 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இது பேர் வராது இல்லையா? ஸோ 14 விட 7 வந்து சின்ன நம்பர் தான். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன பண்ணல, பேர் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேக் வேலை பார்ப்போமா? பேக் வேலை பார்க்குறப்போ இங்கே 7 இருக்கா, 7 விட இங்கே இருக்க எல்லாமே பெரிய நம்பர் தான். ஸோ நம்ம ஜஸ்ட் அடுத்தடுத்த நம்பர்ஸ் மட்டும் செக் பண்ணலாம். 7 இங்கே 8 வரணும், வரல, 9 வரணும், வந்திருக்கு. ஸோ அப்போ என்னது, ஜியும் ஐயும் ஒரு பேர். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க, என்னை விட எனக்கு அப்புறம் என்னோட வேல்யூ வந்து 14க்கு அப்புறம் என்ன வரணும், 15 வரணும், 16 வரணும், இங்கே 17 வரணும். ஆனால் என்ன இருக்குது, 18 இருக்குது. ஸோ கிடையாது. 19 20 வரல. அகைன் இங்கே பாருங்க, 9 இருக்கா, 9க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 11 12 13 வரல.
11லேருந்து பாருங்க 12, 13, 14 இல்லை 18, 19, 20 இல்லை. ஸோ இங்கே 15 இருக்கு. 15லேருந்து கவுண்ட் பண்ணும்போது என்ன வரணும்? 16 வரணும். அதுவும் இல்லை. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு பேர் தான். இப்போ நான் இதை உட்காந்து இப்பெல்லாம் செக் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த வேர்டை பார்த்துட்டேன்னா அந்த லெட்டருக்கான வேல்யூஸை மட்டும் நான் வரிசையாக எழுதிட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னா என்னால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். அங்கே எனக்கு தப்பு வராது. திரும்பி அகைன் நான் ரீசெக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி மெயின்ஸில் சீட்டிங் பசில்ஸு இல்லை கண்டிஷன் பேஸ்லாம் வரும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ நம்ம அந்த வேல்யூஸை எப்படி ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா A to Z வரைக்கும் எழுதி அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ ஆல்ஃபபெட்டை வந்து 13, 13 மொத்தம் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 13, 13 தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ நான் ஏலேருந்து M வரைக்கும் எழுதிட்டு அகைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன எம்முக்கு ஆப்போசிட்டில் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபார்வேர்டில் போயிட்டு அகைன் என்ல இருந்து பேக்வேர்டில் இந்த ஆர்டரில் தான் ABCD எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அதோட வேல்யூஸ் வந்து மாறாது. நீங்கள் அங்கே M முடிச்சுட்டு அகைன் இங்கே என்ன எழுதுனீங்க அப்படின்னா ஏவோட ஆப்போசிட் லெட்டர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எழுதுறது உங்களுக்கு தேவையே படாது. ஏன்னா இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து படிக்க போகிறோம். அந்த ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது மறக்காது. ஓகேவா? இப்போ நார்மலாக பாருங்கள், இந்த ABCD அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து சொல்லி பழகிருப்போம் இல்லையா? சில ஃபன்னியான சாங்ஸ்லாம் கூட பாடியிருப்போம். ஸோ ABCD அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4 இல்லையா? ஸோ இப்போ இந்த 4 லெட்டரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் எதுக்கப்புறம் எது வரும்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் ஜோதி ஓகேங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜோதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க இனிஷியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜோதி அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே 5ஓட மல்டிபிள்ஸாக வரும். ஓகேங்களா? இப்போ ஜோதி அப்படின்னா ஈயோட வேல்யூ 5, ஜேவோட வேல்யூ 10, ஓவோட வேல்யூ என்ன 15, டியோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 25. இந்த ஜோதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஓகேங்களா? 5, 10, 15, 20, 25 வரும். ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோமா? அடுத்து என்ன பார்க்கணும்? எஃப் பார்க்கணும். எஃப்க்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? 6ன்னு போட்டிருக்கோமா? இப்போ எஃப்பை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்டு இல்லையா? ஸோ ஃப்ரெண்டு FRIEND எத்தனை லெட்டர் இருக்கு ஃப்ரெண்டில்? 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ எஃப்னா ஃப்ரெண்டு மொத்தம் 6 லெட்டர் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இப்படி மொக்கையாக படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு அங்கே மறக்காது. ஸோ ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜியோட வேல்யூ என்ன? 7. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட்டடாக படிச்சிருப்போம் இல்லையா? G7 கண்ட்ரீஸ். ஓகேவா? ஜியோட வேல்யூ என்ன? 7. அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா G7 கண்ட்ரீஸ். இதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச் அப்படிங்கிறது என்னன்னா 8. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா ஹைட். ஓகேங்களா? ஹைட்டு 8. ஓகேவா? அந்த ரைமிங் வரும். ஹைட்டு 8, ஹச்சோட வேல்யூ 8, அந்த ரைமிங்காக வரும் பாருங்க. ஹைட் என்னவா இருக்கு? 8 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஹைட்டு 8, ஹச்சோட வேல்யூ 8. ஓகேங்களா? அடுத்து என்னது? ஐயோட வேல்யூ என்னப்பா? 9. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அயன் மூவி, சூர்யா சார் நடிச்ச மூவி இருக்கு இல்லையா? ஸோ அயன் மூவியை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஜோதியில் ஜேவோட வேல்யூ 10ன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அகைன் என்ன பண்ணுறோம்? கே பாருங்க, கேவோட வேல்யூ என்ன? 11. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய வில்லேஜ் சைட்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வயசான தாத்தாங்கள்லாம் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா கிழவன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ K11 கிழவன். ஓகேவா? ஸோ K11 கிழவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா எல்லோட வேல்யூ என்ன? 12. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு 8, ஹச் 8 பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் L 12. ஓகேங்களா? L 12 அப்படின்ற மாதிரி ரைமிங்காக வரும். ஓகேங்களா? அடுத்து M. இப்போ இந்த இடத்துல இந்த M W ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிளில் பார்க்குறப்போ 3 மாதிரி வருமா? திருப்பி போட்டோம் அப்படின்னா 3 வரும். ஸோ எம்மோட வேல்யூ 13. ஓகேங்களா? டபிள்யூவோட வேல்யூ 23. ஓகேவா? எம்மோட வேல்யூ 13. 13ஆம் நம்பர் வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மோட வேல்யூ 13,
டபிள்யூவோட வேல்யூ 23, எம்ஐ டபிள்யூ ஒரு ஆங்கிள் திருப்பி போட்டால் நமக்கு அது 3 மாதிரி தெரியும். ஸோ எம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, அதனால அது 13, டபிள்யூ வந்து செகண்டாக வருது, அதனால அது வேல்யூ என்ன 23. ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 14. இதை நான் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நவம்பர் 14. ஓகேவா. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பிடிச்சது என்னது சில்ட்ரன்ஸ் டே இல்லையா. ஸோ நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸோ N14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓ நம்ம இங்கே பார்த்துட்டோம், அதோட வேல்யூ என்ன 15 இல்லையா. ஸோ ஓ பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க பியோட வேல்யூ என்ன 16. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பியோட வேல்யூக்கு 16 வயது நிலை. ஓகேங்களா. இந்த மூவி ரொம்ப ஃபெமிலியரான மூவி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 16 வயது நிலை அப்படிங்கிற அந்த மூவி நேம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கியூக்கு என்னப்பா போட்டிருக்காங்க 17. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குயினுக்கு 7 ஹஸ்பண்ட். ஓகேங்களா. பாஞ்சாலி கதை படிச்சிருப்போம் இல்லையா, அங்கே 5, பட் நம்ம இங்கே ட்ரிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குயினுக்கு 7 ஹஸ்பண்ட். ஸோ ஒரு குயினுக்கு 7 ஹஸ்பண்ட், அதோட வேல்யூ என்ன 17. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க ஆரோட வேல்யூ என்ன 18. ஆரோட வேல்யூ 18 நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஆர் அப்படின்னா ராஜீவ் காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ராஜீவ் காந்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓட்டிங் ஏஜ் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாமே ஓட் பண்ணுறோம்ல, அந்த ஏஜ் லிமிட்டை 18 சொல்லி கொண்டு வந்தது அவரோட பீரியட்லாம். ஸோ ஆரோட வேல்யூ 18 அப்படிங்கிறது ஓட் போடுற ஏஜ். ஸோ ஓட் போடுற ஏஜ் 18 ஆக்குனது யாரு ராஜீவ் காந்தி. ஸோ 18. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் எஸ் அப்படிங்கிறது என்னது 19. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா. சச்சின் டெண்டுல்கர் 19 இயர்ஸ்ல வேர்ல்டு கப் அடிச்சாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சச்சின் டெண்டுல்கர் 19 இயர்ஸ்ல என்ன பண்ணாரு வேர்ல்டு கப் வின் பண்ணாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் T20 அப்படிங்கிறது வந்து T20 மேட்ச் இருக்கு இல்லையா, T20 மேட்ச் தான் நம்ம T20 ஞாபகம் வச்சு போகிறோம். அகைன் வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூவோட வேல்யூ என்ன 21. U21 அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அண்டர் 21 பா. ஓகேவா. ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அண்டர் 17 அந்த மாதிரிலாம். ஸோ அது மாதிரி அண்டர் 21 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவோட வேல்யூ 21. ஓகேவா. அடுத்து வியோடது பாருங்க. வியோடது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு இப்போ வியா. ஸோ எனக்கு இங்கே ஒரு கோடு வருது, இங்கே ஒரு கோடு, இந்த 2 கோடு ஜாயின் பண்ணுறது தான் என்னது வி ஆகுதா. ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுது 2 கோடு ஜாயின் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வியோடது 2 கோடு ஜாயின் பண்ணுது, அதனால என்னது அதோட வேல்யூ 22. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம டபிள்யூக்கு முன்னாடி என்ன பண்ணோம் 23ன்னு பார்த்துட்டோம். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லையா. ஸோ 24 ஹார்ஸ் என்ன ஆகும் எக்ஸ்ரே சர்வீஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ரே அப்படின்னா 24 ஹார்ஸும் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ரே, அதோட வேல்யூ என்ன 24. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒய்ங்கிறது நம்ம இங்கே ஈஸியில் என்ன பண்ணோம் 25ன்னு பார்த்துட்டோம். Z தான் இருக்கிறதுலே லாஸ்ட் லெட்டரு, அதோட வேல்யூ 26 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னது அந்தந்த லெட்டருக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஜஸ்ட் இந்த செஷனை மட்டும் நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களால் இந்த வேல்யூஸை ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். ஓகேவா. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த ஆப்போசிட் லெட்டர் இருக்குல்ல மேம், அதுக்கே நம்ம என்ன பண்ணுறது, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வேல்யூவை 26லேருந்து மைனஸ் பண்ணி ஒன்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்க. நம்ம அதுவும் கிடையாது. அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். வேர்டிங்ஸ் தான் ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா. அதுவும் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் லெட்டர்ஸ்க்கான வேல்யூஸ் படிக்கலாம். ஓகேவா. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர்ஸை ஞாபகம் வச்சு போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ எந்த லெட்டருக்கு எந்த லெட்டர் ஆப்போசிட்டில் இருக்குது, அதோட காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது ஏவோட ஆப்போசிட் லெட்டர் என்னப்பா Z. ஸோ ஏவும் Z தான் ஆப்போசிட் லெட்டர்ஸ். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு A to Z அப்படிங்கிறத ஃபெமிலியராக சொல்லி பழகிருப்போம் இல்லையா. A to Z அப்படிங்கிறது. ஸோ ஆல்பபெட் அப்படின்னா A to Z, இதுதான் வந்து ஆப்போசிட் பேர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் இதை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா அமேசான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அமேசான் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பியோட ஆப்போசிட் லெட்டர் என்னதுப்பா ஒய்யா. ஸோ இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாய். ஓகேங்களா. ஸோ BOY, பியும் ஒய்யும். ஓகேங்களா. ஸோ பாய் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் சியோட ஆப்போசிட் லெட்டர் என்னது எக்ஸ். இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சென்னை எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, எக்ஸ்பிரஸ்க்கு இந்த ஸ்பெல்லிங் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்பெல்லிங் மாற்றிருப்போம். ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, சியோட ஆப்போசிட் என்னது எக்ஸ். எக்ஸ்னா எக்ஸ்பிரஸ். ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் DW. ஓகேங்களா, டியோட ஆப்போசிட் என்னது W. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது டோன்ட் ஒரி. ஓகேங்களா, டோன்ட் ஒரி அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ DW ஆப்போசிட் பேர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஈயோட ஆப்போசிட் பேர் என்னது விஆர். ஸோ EV அப்படிங்கிறது இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய படிக்கிறோம் இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஓகேவா, ஸோ EV அப்படிங்கிறது என்னது எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து FU அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரீ அப். ஓகேங்களா, எஃபோட ஆப்போசிட் என்னது U. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஃப்ரீ அப். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டோரேஜை வந்து ஃப்ரீ அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, ஸோ ஃப்ரீ அப் அப்படிங்கிறது என்னது FU. ஓகேங்களா, அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிடிக்கு வந்து இப்போ நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, ஸோ ஜிடிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் IPL டீம் இருக்கு இல்லையா, குஜராத் டைட்டன்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படிங்கிறவங்க GT ஹாலிடேஸ், நமக்கு ஃபெமிலியராக அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா, ஸோ GT ஹாலிடேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா குஜராத் டைட்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா HES. ஓகேவா, HES அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஹை ஸ்கூல். ஓகேங்களா, ஹை ஸ்கூல்னா HES, இது ரெண்டும் ஆப்போசிட் பேர். ஓகேவா, நெக்ஸ்ட் IRக்கு பார்க்க போறோம். IR அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்தியன் ரயில்வே அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ I ஃபார் இந்தியன், R ஃபார் ரயில்வே. ஓகேங்களா, ஸோ IR அப்படிங்கிறது என்னது இந்தியன் ரயில்வே. நெக்ஸ்ட் JQ. Jவும் Qவும் ஆப்போசிட் பேர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜோக்கர் குயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜாக் குயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜோக்கர் குயின் இல்லைனா ஜாக் குயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேவும் பி என்னது பேரா. ஸோ இப்போ இந்த KP அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கோம் அப்படின்னா அங்கே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் என்ன பண்ணுவாங்க கட்ட பஞ்சாயத்து பேசுவாங்க இல்லையா, ஸோ கட்ட பஞ்சாயத்து. KP அப்படிங்கிறது என்னது கட்ட பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் LO. இது நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம அதிகமாக சொல்லி திட்டுற ஒரு வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா லூஸ் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ LO அப்படிங்கிறது என்னது லூஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து MN ஆப்போசிட் பேர். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மாநாடு இல்லையா. ஓகேவா, எம்னா அப்படின்னா என்னன்னா நாடு. ஸோ மாநாடு அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி படித்தோம் அப்படின்னா தான் அதோட வேல்யூஸ் நமக்கு மறக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தன் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.